திருப்பூர் மாவட்டத்தில் பரம்பிக்குளம் ஆழியாறு பாசன திட்ட கால்வாயில் தண்ணீர் திறக்க கோரி மாட்டுவண்டி, டிராக்டர் உள்ளிட்டவற்றுடன் கண்காணிப்பு பொறியாளர் அலுவலகத்தை விவசாயிகள் முற்றுகையிட்டுள்ளனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் பாலாஜியிடம் கேட்கலாம். பாலாஜி, அவர்களுடைய கோரிக்கை குறித்த விவரங்களை பதிவு செய்யுங்க. அபிநயா, அதாவது பரம்பிக்குளம் ஆழியாறு பாசன திட்டம் என்பது கொங்கு மண்டலத்தின் மிக பிரதானமான ஒரு பாசன திட்டமாக இருக்கிறது. பல லட்சம் ஏக்கர் விவசாய நிலங்கள் இந்த திட்டத்தின் மூலமாக பாசன வசதி பெற்று வருகிறது. இதில் திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் அடுத்திருக்கக்கூடிய வெள்ளக்கோவில் மற்றும் சுற்று வட்டாரத்தில் உள்ள 250க்கும் மேற்பட்ட கிராமங்கள் கடைமடையாக உள்ளது. அதாவது குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால், இதில் இருக்கக்கூடிய 134 பாசன சபையில் 21 பாசன சபைகள் இந்த வெள்ளக்கோவில் சுற்று வட்டார பகுதிகளில் மட்டுமே இருக்கிறது. சுமார் 48,000 ஏக்கர் விவசாய நிலங்கள் இந்த பகுதியில் பாசன வசதி பெறக்கூடிய சூழ்நிலையில் இந்த மடையாக இருப்பதாகவும், இதற்கு முன்னதாக பாசன வசதி பெறக்கூடிய விவசாய நிலங்கள் மற்றும் அங்கு இருக்கக்கூடியவர்கள் இந்த தண்ணீரை, அதாவது பாசனத்திற்கு திறந்து விடக்கூடிய தண்ணீரை திருடுவதால் தங்களுக்கு தண்ணீர் முறையாக வந்து சேர்வதில்லை எனவும், தங்களால் விவசாயம் செய்ய முடியவில்லை என தொடர்ந்து கடந்த 5 ஆண்டுகளாக இந்த பகுதி விவசாயிகள் போராட்டத்தில் ஈடுபட்டு வந்த சூழ்நிலையில் இன்று பரம்பிக்குளம் அணையில் இருக்கக்கூடிய, அதாவது பொள்ளாச்சியில் இருக்கக்கூடிய பரம்பிக்குளம் அணை கண்காணிப்பாளரை முற்றுகையிடுவதற்காக காங்கேயத்திலிருந்து புறப்படுவதற்காக விவசாயிகள் டிராக்டர், கால்நடைகள், காங்கேயம் காளை, ஆடு, மாடு என உள்ளிட்டவற்றை கொண்டு வந்து சுமார் 1000க்கும் மேற்பட்டோர் காங்கேயம் அடுத்திருக்கக்கூடிய பகுதியில், அதாவது வெள்ளக்கோவில் சாலையில் இருக்கக்கூடிய பகவதி பாளையம் பிரிவு பகுதியில் திரண்டனர். தனியார் தோட்டத்தில் திரண்ட இந்த விவசாயிகள் வெளியே செல்லக்கூடாது என தொடர்ந்து போலீசார் கயிறுகள் மற்றும் தடுப்புகள் அமைத்து வெளியே செல்ல விடாமல் தடுத்தனர். மேலும் அவர்கள் பொள்ளாச்சி பகுதிக்கு செல்வதற்கு தடையும் விதித்து போலீசார் அங்கே திரண்டிருந்த சூழ்நிலையில் விவசாயிகள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட முயன்றனர். காங்கேயம் கரூர் சாலையில் பகவதி பாளையம் பிரிவு அருகே விவசாயிகள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட முயன்ற போது போலீசார் அவர்களை தடுத்ததால் கடுமையான தள்ளுமுள்ளானது ஏற்பட்டது. இதன் காரணமாக போலீசாருக்கும் அங்க இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கும் கடுமையான தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. தொடர்ந்து சாலை மறியலில் ஈடுபட முயன்ற விவசாயிகளை போலீசார் கைது செய்தனர். இந்த சூழ்நிலையில் அங்கிருந்த மாடுகளை கட்டவிழ்த்து விட்ட காரணமாக போலீசார் அவற்றை அடக்க முடியாமல் தற்பொழுது திணறி வருகின்றனர். 1000க்கும் மேற்பட்ட விவசாயிகள் சாலை மறியலில் தொடர்ந்து ஈடுபட்டு வருகின்றனர். அப்படிதாங்க. காங்கேயத்தில் நடைபெறும் போராட்டம் குறித்த விரிவான விவரங்களுக்கு நன்றி.